ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து தமிழ் ஃபோன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டவுன்லோட் பண்ண ஃபைலுக்குரிய பாஸ்வேர்டு வந்து வீடியோ இடையில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல வந்து இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆளை வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டவுன்லோட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஃபைல் டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து ஃபைல் மேனேஜரை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஃபோனுன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ன்ற ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து ஜிப் ஃபைலில் வந்து சேவ் ஆகிருக்கு. அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ட்ரூன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ட்ரூன்றதை வந்து கிளிக் பண்ணது வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டை கொடுத்து என்டர் பண்ணது வந்து இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓகேன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. பாஸ்வேர்டை வந்து சரியாக போட்டுக்கொள்ளுங்க. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து 310 தமிழ் ஃபோன்ஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து இதே மாதிரி அன்சிப் பண்ண முடியலைன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ரேர் அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக நம்ம இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து எப்படி வந்து பிக்சல்லாப்பில் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிஞ்சு ஒரு ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து பிக்சல்லாப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேனர் லோகோ எல்லாம் வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி இந்த ஃபோன்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஏ சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஃபோன்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஏபி ஐக்கன் போட்டிருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணது வந்து இதில் மை ஃபோன் சென்டர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணது வந்து ஃபைல் சிம்பிள் போட்டு ப்ளஸ் போட்டிருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி வந்து உங்கள் ஃபோன்ஸ் வந்து எங்கே இருக்கோ அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் கொடுத்துருப்பாங்க. வந்து அதை வந்து கிளிக் பண்ணி வந்து இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்து பிக்சல்லாப்பில் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஆட் பண்ணி முடித்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக்சல்லாப்பில் வந்து அந்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்து ஆட் ஆகிடுச்சு. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்துருப்பாங்க. வந்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இதில் நியூ டெக்ஸ்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணி வந்து எடிட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எடிட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏதாவது தமிழ் வார்த்தை வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ன்ட்டு வந்து டைப் பண்ணிக்கொள்கிறேன். டைப் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி வந்து சென்டரில் வச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா வந்து ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் வந்து மை ஃபாண்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் அது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு இது பிடிக்கல வேறு எது வேணும்னா அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து மை ஃபோன் போயிட்டு வந்து இன்னொரு ஃபோனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் மாறி இருக்குது.
இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் ஸ்டைல் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் எக்கச்சக்கமான டைப்பில் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.